பால் உண்ணுகிற அனுபவத்தில் இருக்கல. அப்படி என்றால் இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை அந்த பாஸ்டர் அவரா இவரா இல்லை. இன்னைக்கு இந்த அனுபவம் நமக்குள்ள, இனி இந்த வருஷத்து மாதத்திலிருந்து இந்த மாற்றம் நமக்குள்ள வரணும். இந்த அனுபவத்தை கர்த்தர் சபைக்குள்ள வைக்க விரும்புகிறார். இந்த அனுபவத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு வாழ்க்கையில் கர்த்தர் தரும்படி. காரணம், கடைசி காலம், ஒரு எழுப்புதலின் காலம். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவங்க எல்லாரிடத்தையும் கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் அவர்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன்? கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசணும், ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு சத்தத்தை ஆண்டவரை கேட்டு எங்களுக்கு பதில தரணும். அந்த நல்ல அனுபவத்தை எங்கள் சபையில் தரணும். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த பிரசங்கத்திலிருந்து நீங்க ஒன்று, அதற்காக இனி எதுவுமே பாஸ்டர்ட்ட சொல்லக்கூடாது. அதுக்காக இனிமே அப்படி இல்லை, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லணும். உங்களுக்காக ஒரு கூட்டம் ஜெபித்தாலும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். உங்களுக்காக ஒரு சபையே ஜெபித்தாலும் நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரை எனக்கு இறங்குங்க. வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும். அடுத்து சொல்கிறார் பாருங்க, கூப்பிடுகிறவங்க நிறைய பேர் உண்டு. அடுத்தவர் சொல்ற, உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப நினைச்சுக்கிடுங்க, கூப்பிடுதல்ல வித்தியாசம் இருக்கு. முதல்ல சொல்லுகிறாரு, தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அடுத்து சொல்லுகிறாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கு. அப்ப கூப்பிடுதல்ல வித்தியாசம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டுல எந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம்? இந்த ரெண்டு அனுபவம். ஒன்று, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர், உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுதல ரெண்டு விதம். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றார், இந்த ஜனங்களுடைய உதடுகள், இவருடைய உதடுகள் என்ன கனம் பண்ணது, ஆனா இவருடைய இருதயமோ தூரமா இருக்கு. சப்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, இவருடைய உதடுகள் என்ன துதிக்குது, இவருடைய உதடுகள் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுது, இவருடைய உதடுகளினால் என்னை துதிக்கிறார்கள், இவர்களுடைய இருதயமோ தூரமா இருக்கு. அப்போ ரெண்டாவது ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை இதுதான். ஜெப அனுபவம் உள்ளது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. பரிசுத்த ஆவி பெற்ற எல்லாருக்கும் தெரியும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நம்ம வந்து உட்கார்ந்த உடனே அந்நிய பாஷையில பேசி ஆராதிக்க முடியும், பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்க முடியும். ஆனா அந்த அந்நிய பாஷை வந்து எப்பவும் பேசுவோம். நீங்க பார்த்தீங்கன்னா சிலர், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருஷங்கள் ஆகுது, அங்கே ரட்சிக்கப்பட்டு நல்ல நிலைமையில் இருந்தான், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் உள்ள. அதுக்கப்புறம் அங்கேருந்து விழுந்து போன நிலைமையில் திருப்பி பயங்கரமான குடி. ஒரு நாள் நான், எனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு வீட்டை, நம்ம குமார் அவருக்கு சொந்தக்காரர், அவருக்கு தெரியும், அவங்க வீட்டு பக்கத்தில். ஒரு நாள் நான் அங்கே ஒரு அந்த பையன்மாரெல்லாம் கூடி இருக்கான்னு அங்கே நான் திடீர்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ நான் அவனோட பேசிட்டு இருக்கேன். உடனே இவன் அது கூட்டத்துக்குள்ளே இருக்கான். இவன் உடனே கேட்கான், இது யாரு? உடனே என்ன கூட நின்று ஆள் சொல்லுவார், இது பாஸ்டர், வந்து எங்கள் கூட எல்லாம் இருந்தவர், இவரும் வந்து எல்லாம் நல்லா தண்ணி அடிப்பார், இப்போ பாஸ்டர் ஆகிட்டார் இப்போ. அப்படி உடனே அவனு சிரிச்சிட்டு ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிச்சாச்சு, பாஸ்டர். நான் அந்த என்ன புரிஞ்சு, இவன் எங்கேயோ ஏதோ ஒரு காரியம் என்ற ஒன்று. நான் உஷாராக இருந்தேன். எல்லாரும் பேசி முடிஞ்சது. அன்னைக்கு இவன் தான் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துருக்கான், தண்ணி வாங்கி கொடுத்துருக்கான். எல்லாம் முடிஞ்சோடனே பாஸ்டர்கிட்ட தனியாக பேசுகிறேன். என்னைய தனியாக கூட்டிட்டு போயாச்சு. ஒரு புளிய மரம், அதுக்கு மூட்டை நான் உட்கார, அவரும் உட்கார. எனக்கு ரெண்டு கையையும் பிடித்து வச்சுட்டு குடிச்சா நல்ல அழுக வரும். ஏங்கி நான் வந்ததுன்னா ஒன்றில் அழுது முடியுங்க பிரதர், இல்லைன்னா நீங்கள் பேச முடியுங்க. எல்லாம் அழுது முடிஞ்சு அடுத்த பேச்சு. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்நிய பரிசுத்தாவி. நான் இங்கேருந்து வெளிநாட்டில் ஆராதிச்சு அவர்கிட்ட கேளுங்க, அங்கே உள்ள ஆராதனையில் எப்படி இருக்கும். இங்கேருந்து நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனேன். அங்கே போன இடத்துல கேரளாவில் உள்ள ஆராதனைக்கு போனேன், மலையாளி கூடிய ஆராதனைக்கு போனேன். அங்கே பயங்கரமாக இருக்கும். அந்த கேரளாக்காரங்க கூடிய ஆராதனை, தமிழ்காரங்க எல்லாருக்கும் ஆராதனையும் தான். ஆனால் அங்கே உள்ள நடத்தல் வித்தியாசமாக இருக்கு. அங்கே போன அன்னைக்கு இவனுக்கு பரிசுத்தாயம் கிடச்சி ஞானஸ்நானம் எடுத்து அவன் சொல்லுவான், நான் ஆவியில் நிரம்பும் போது தரையில் இருந்து அரை அடி அப்படி பறந்தது போல நிற்பேன். நினைச்சு பாருங்களேன், நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு. பறந்தது போல நிற்பேன். நல்லா அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். நான் அப்படி இருந்தவன். கேரளாவிலேருந்து இன்னென்ன பாஸ்டர், பெரிய ஊழியக்காரனை சொல்லுவான். தமிழ்நாட்டிலேருந்து இன்னென்ன பாஸ்டர் வெளிநாட்டுக்கு வரும்போது இங்கெல்லாம் அவங்கள பார்க்க முடியாது. ஆனால் அங்கே போனால் கொஞ்சம் சபை இருக்கிறதுனால இவங்களுக்கு ரூமில் தான் அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் போவாங்க. அங்கே நேருக்கு நேரு பேசுவாங்க. அங்கேருந்து நம்பர் தருவாங்க. இங்கே வந்தால் கான்டாக்ட் பண்ண முடியாது. அவன் சொல்லலாம், இவங்க எல்லாம் வந்தால் நான் தான் பாஸ்டர், என் ரூமுக்கு கூட்டிட்டுறேன், நான் தான் பாஸ்டர், இவங்க கூட தங்கி இருப்பேன். ஆனால் நான் கொடியில் திருப்பியும் விழுந்துட்டேன், ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டேன். இப்போ கொடி. அடுத்து இதில் நான் சொல்ல வந்த காரியம் என்னென்னா, எனக்கு பாசையை கேளுங்கன்னா அந்த சிக்கில் எனக்கு கையை பிடிச்சிட்டு பேசும் அந்நிய பாஷை. அப்போ அவன் பேச அந்நிய பாஷை கேட்டால் நமக்கு வந்துடும். ஏன்னா ஆவியானவருக்கு அபிஷேகம் உள்ள இருக்கு.
வித்தியாசம், அந்த பாச வித்தியாசம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் கிருபையில அவனுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம், அவன் அன்னைக்கு சரியான ரட்சிப்புன. இன்னைக்கு ஒரு பூரண ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளை பேண்டும் வெள்ளை சட்டையும் போட்டுட்டு கூட்டத்துக்கு போகிற உரிய ஊழியக்காரனா கர்த்தர் அவனை வெட்டுறல்ல. இன்னைக்கு அவனை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்திருக்கிறார். சத்தமா சொல்லலாம். அப்போ எனக்கு விண்ட சொல்லலாம், இந்த அந்நிய பாசை பாருங்க பாசை, இதுதான் எனக்கு ஆண்டவர், யாருக்கும் இல்லாத அந்நிய பாசை. இந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்தனால தான் ஒரு வீழ்க வந்து. அப்படிப்பட்ட அந்நிய பாசை நான் உண்மையில சொல்லுவேன், பாசைகளில் நிறைய வித்தியாசம். நல்ல கிருபை உள்ள வரம் பெற்ற ஒருத்தன், ஆனால் பிசாசு தள்ளி நிற்க வேண்டிய விதத்தில் நிற்கலன்னா இதுதான் சூழ்நிலை. அதுக்கு பிறகு திருப்பி அவன் என்கிட்ட சொல்லிட்டு கை ரெண்டையும் பிடிச்சி அழுதான். நானும் பிறகு ஜோம் பண்ணி, சரி ஒன்றும் இல்லை, எனக்கு ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணி அதுலேயும் காணிக்க. நான் தானே இல்லை பிரதர், நான் உங்கள் சபைக்கு எதிர இங்கே வரல. அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு என்னை குடும்பமாய் கர்த்தர் மீண்டும் ஆண்டவர் அவனை கைவிடலை, ஆலயத்துக்கு கொண்டு போய் ரட்சித்தார். ஆண்டவருக்கு பிள்ளைகள் நான் ஏன் சொல்கிறேன், ஆவியின் நிறைவின் அனுபவம் என்பது சும்மா நம்ம இப்படியே இருந்து அந்நிய பாஷையை பேசிட்டு இருக்கவும் முடியும். இப்படியே ரெண்டு அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு டக்குன்னு அதை அங்கே அந்த பாட்டு புக்கு எடுத்தாங்க வை அப்படி அந்நிய பாஷை தான் பேசும் இங்கே இருந்துக்கிட்டே தெரியல. ஆனால் இது வந்து சாதாரண நம்ம ஆலயத்தில் வந்து இருந்தோன்னே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆனால் கண்ணு இப்படி பார்க்கும். பார்த்துறதுல நிறைய கண்ணு சோத்திரம் 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 சோத்திரம், கை தானா தட்டிட்டு இருக்கு. இதுதான் ஆண்டவர். இது தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு கூட்டம், இது எல்லாரும் கூப்பிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்வாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவான். அவன் வந்து உட்கார்ந்துட்டான்னா அவன் வேற ஒன்றும் பார்க்க மாட்டான். அவன் இருதயம் தெய்வத்தோடு இணைய ஆரம்பிச்சிடும். அவனுக்கு இருதயம் அடுத்து எதுவும் இல்லை. இப்போ இந்த உபவாச ஜபத்துக்கு பிறகு கர்த்தர் எத்தனை பேருக்கு அந்த அனுபவத்தை, நிறைய பேருக்கு நம்ம சபையில் அந்த அனுபவத்தை தந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி, இப்போ எத்தனை பேர் நான் அதை கவனிக்கிறேன் என் ஆவியில். நான் இந்த உபவாச ஜபத்துக்கு பிறகு அப்படியே அந்த ஜபத்தில் ஆவியானவரோடு இணைந்து ஜபிக்கிற ஜபம். நான் சொல்லுகிறேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா ஆண்டவர் யாரையும் பார்க்காதுங்க, யாரையும் பார்க்கங்க. நானும் என் தேவனும் எந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறானோ அவனுக்கு ஆண்டவர் சமீபமாய் வந்து அவனுடைய குறித்த திட்டத்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் எனக்கு சொல்லுகிறீங்க, நம்ம இதுவரை நம்ம எப்படி கூப்பிட்டோம், இதுவரை நம்ம எப்படி கூப்பிட்டோம் நினைச்சு பாருங்க. இதுவரையில் நம்ம எப்படி கூப்பிட்டோம், இதுவரையில் நம்முடைய ஆண்டவரே வந்து ஜெபம் பண்ண ஜெபம் எப்படி இருந்து. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட முடிவெடுங்க, ஆண்டவரே இனி நான் ஆலயத்தில் வந்து ஏதோ நான் பாடும்போது ஒரு பாட்டு, ஜெபிக்கும்போது ஒரு ஜெபம், மற்ற காரியங்கள் எல்லாம் அப்படி பார்க்கதல்ல ஆண்டவரே. இனி நான் ஆராதனைக்குன்னு வந்தா உமக்குரிய நேரத்தை நான் உமக்கு கொடுத்து முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆராதனை செய்வேன் கூடிய பலனை எனக்கு தாருன்னு சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, உன் கூப்பிடுதல் பரலோகத்திலிருந்து பதிலை கொண்டு வரணும்னா, உன் கூப்பிடுதல் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உன் கூப்பிடுதலுக்கு ஒரு பெரிய பலன் வரணும்னா ஆண்டவர் சொல்லுகாரு பாருங்க, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். சப்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. உண்மையா கூப்பிடணும். அடுத்தது உண்மையாய் கூப்பிடணும். ஒன்று நான் சொன்னேன், அவரை நோக்கி கூப்பிடணும். ரெண்டாவது உண்மையாய் கூப்பிடணும், என்னை நோக்கி கூப்பிடணும் சொன்னார். அடுத்தது சங்கீதத்தில் 119வது சங்கீதம் 145வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 145வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லுகாரு பாருங்களேன். 119வது சங்கீதம் 145. வேதம் சொல்லுது பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன். எல்லாரும் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அங்க பார்த்தோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, ரெண்டாவது உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம். இங்கே ரெண்டாவதாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்படி கூப்பிடணுமா. சங்கீதக்காரன் எப்படி கூப்பிட்டானா, என் முழு இருதயத்தோடு உம்மை கூப்பிட்டேன் ஆண்டவரை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்கு? முழு இருதயத்தோடு. நம்ம நேற்றைக்கு ராத்திரி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு சம்பவம் போட்டிருந்து, அதில் நிறைய பேர் கீழே அவங்களுக்கு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு பாஸ்டரை ஏமாற்றி விட்டாரு அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தானே, அதை எனக்கு ஒரு பாஸ்டர் அனுப்பிட்டார். இதே நீ படி. என் பாஸ்டரில் எனக்கு அனுப்பின ஒருத்தன், அவன் அனுப்பிட்டு பாஸ்டர் மாதிரிலாம் இப்படி தான் நான் ஒரு கேள்வியும் கேட்டு எனக்கு போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே நான் போகும்போது நிறைய பேர் அவங்களுக்கு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதில் ஒருத்தன் அவனுக்கு பேச்சு எழுத்தை பார்க்கும்போது கன்னியாகுமரிக்காரன், அதில் அவன் எழுதியிருந்தான் பார்த்துடுங்க, அது பாஸ்டர் மாருக்கெல்லாம் இப்போ இருதயம் இல்லை, அதனால தான் இவனை இவ்வளோ போக்கிரித்தனம் பண்ணுவானோ. இந்த போக்கிரித்தனம் உள்ள பேச்சு நம்ம எடுத்துக்காரன் தான் எழுதுவான். அதுக்கப்புறம் அது என்னன்னு கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தா, நான் அடிக்கடி சொல்ல அந்த வார்த்தையை எழுதியிருந்தேன்,
இருந்தது ஒரு இருதயம், அதை கடவுளுக்கு கொடுத்துட்டான். அதனால் இப்போ இவனுக்கு இருதயம் கிடையாது, நான் செய்யறது நல்லதா தப்பான்னு யோசிக்க தெரியாமல் இருக்கேன், அதனால் இவனோட கணக்கில் எடுக்காதுங்கன்னு கீழே எழுதி முடிச்சிருக்கேன். அப்போ நான் ஏன் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறாரு இங்கே, நான் சங்கீதக்காரன், என் முழு இருதயத்தோடு உண்மை நான் துதிப்பேன். சத்தமாக சொல்லுங்களேன், என் முழு இருதயத்தோடு உண்மை நான் கூப்பிடுவேன். கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் காலையில் இன்னைக்கு நம்ம இவ்வளோ நேரம் ஆராதி முழு இருதயத்தோடுன்னா எப்படி? முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம் எப்படி? எந்த ஒரு மனுஷன் இப்போ நமக்கு ஒரு ஆளுக்கு மேலே என்ன சொல்லுது, ஒரு ஆளுக்கு மேலே அவ்வளவு அன்பு, முழுக்க ஒரு ஆளுக்கு மேலே ஒரு அன்பு இருந்ததுன்னா, சிலரை நீங்கள் பார்த்தா தெரியும், சொந்தத்தில் ஏதாவது ஒரு மரணம் வரும், சொந்தத்தில் ஏதாவது, முழு இருதயத்தை குறித்து ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், சொந்தத்தில் திடீர்னு ஒரு மரணம் வரும், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நபர் அப்படியே இதாகி உடம்பெல்லாம் இறங்காயிரு ஒரு மாதிரி கர்த்தர் பலப்படுத்தினால் தவிர அந்த நபரை பார்த்தீங்கன்னா அதையே சிந்திச்சு கொஞ்ச நாளில் மறித்துப்பாங்க. சாம் ஜபத்துரன்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும், நல்ல புக் எழுதுவார், நல்ல ஒரு தேவனால் பயன்படுத்தக்கூடிய மனுஷன். அந்த தேவ மனிதன் அவருக்கு மனைவி இறந்த அன்னைக்கே சொல்லிட்டாராம், இனி எனக்கு பெரிய ஊழியம் இல்லை, அவள் போன இடத்துக்கு நானும் போகிறேன், பிள்ளைகள் இருக்குது, மருமக்கள் இருக்குது, பெரிய லட்சங்கள் கோடிகள் இருக்குது. ஆனால் அவர் அடிக்கடி சொல்லாராம், இனி எனக்கு இங்கே ஊழியம் இல்லை, அவள் போன இடத்துக்கு நானும் இனி இளைப்பாறுதலுக்கு போகணும். அப்போ எஸ்ஐகே பிரான்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய தேவ மனிதர் சொன்னார், அண்ணா நீங்கள் அப்படி சொல்லவே கூடாது, ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் காலத்தை வச்சிருக்காரு, இன்னும் நேரத்தை வச்சிருக்காரு, அங்கே போகணும்னு நீங்கள் ஆசைப்படக்கூடாது. ஆனால் அதிலிருந்து அவருடைய சரீரம் பலவீனப்பட தொடங்கி, அவருக்கு மரணத்தில் ஒரு ஆத்தர் சொன்ன சாட்சி, அதிலிருந்தே அவருடைய சரீரம் பலவீனப்பட ஆரம்பிச்சிடு, அப்படியே கொஞ்சம் காலங்களுக்குள் மறித்து போனார். அப்போ ஏன் அந்த முழு மனது, சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் என் மனசை விட்டு போகலை, இன்னும் என்ன மனசை, இது நம்ம தொடாமல் போயிட்டோன்னா அது மனசை விட்டு போயிடும். நம்ம எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், இன்னைக்கு கூட சாயங்காலம் பைக்கில் போகும்போது எனக்கு அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு, இன்னைக்கு காலையில் தக்கலைக்கு நான் முடிவெட்டு போயிட்டு வரும்போது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு, திடீர்னு அவனை போல ஒரு ஆள் இருந்து, போன 2 வாரத்துக்கு முன்னே நானும் எனக்கு வீட்டுக்காரையும் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான், நான் அவனை பார்த்து பிறவள்கிட்ட கேட்டேன், இன்னார் போல இவன் இருக்கானா அப்படின்னு நினச்சி பாருங்க. அந்த முழு மனசு இன்னும் அது மனசை விட்டு போகல. இன்னைக்கு வண்டியில் வரும்போது கூட ஒருத்தனை பார்த்து அவனை போல இருந்தேன், இன்னைக்கு அந்த சாதா முடிவெட்ட போனால் அவன் அங்கே வெளியில் வந்து உட்காந்துருப்பான். இன்னைக்கு அந்த அது ஏன் இது நமக்கு எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, அது ரெண்டாம் மனசுக்குள்ளே வராது, அது மனசுக்குள்ளே வராது, முழு மனசு. அதே போல் நம்ம ஒரு காரியத்தை, இப்போ ஒருத்தருக்கு மேலே அன்பு இருந்தால் ஒரு இழப்பு ஒரு காரியம் வரும்போது உண்மையிலே தாங்கிட முடியாது. நான் எல்லாம் பார்த்துருக்கேன், இந்த மரண வீடுகளில் நமக்கு சபையில் சிலர் மறித்தப்போ அந்த வாசிப்பேன் பார்த்தல, அந்த மரணம் எனக்கெல்லாம் அதில் வாசிக்க தொடங்கும் போது அழுதுருவேன். அப்போ நிறைய நினைப்பா என்னடா அப்படின்னு, உண்மையில சொல்ல அதை வாசிக்க தொடங்கினோடனே டகார்னு அழுதுருவேன். ஆனால் சில இடங்களில், இந்த மற்ற சபைகளில் நிறைய இடங்களில் நான் தான் வாசிப்பேன், பாசிட்டதில் படியுங்க அப்படின்னு நான் தான் வாசிப்பேன், ஒரு இடத்துலையும் அழுகையும் வராது இருக்கு. அப்போ தான் நான் நினச்சிருக்கிறேன், நம்ம இருதயத்துக்குள்ளே யாருக்கு அதிக இடம் கொடுத்துருக்கோமோ அவங்க